நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து திருவள்ளூர். திருவள்ளூர் தனி இந்த தொகுதியை எடுத்தீங்கன்னா வந்துட்டு இதில் வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. இதுவும் ஒரு பெரிய தொகுதி தான் வந்து திருவள்ளூர். சென்னைக்கு அருகாமையில் இருக்கிறதுனால ஸ்ரீபெரும்புதூரும் பெரிய தொகுதி. ஸ்ரீபெரும்புதூர் இருக்கிறதுலே பெரிய தொகுதி. திருவள்ளூர் வந்து அதுக்கு அடுத்தது பெரிய தொகுதி. கிட்டத்தட்ட 20 லட்சம் வாக்காளர்கள் கொண்ட தொகுதின்னு சொல்லலாம் வந்துட்டு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர், கோயம்புத்தூர், திருவள்ளூர் இதுதான் வந்து பெரிய தொகுதிகளில் நமக்கு வருது வந்துட்டு. இதில் வந்து பாலகணபதி பிஜேபி சார்பாக வந்து பாலகணபதி நிற்கிறார் வந்துட்டு. திருவள்ளூரில் வந்துட்டு அவர் 390 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்துலையும், அதே மாதிரி வந்து சசிகாந்த் செந்தில் திமுக சார்பாக சசிகாந்த் செந்தில் வந்து காங்கிரஸ் சார்பாக நிப்பாட்டியிருக்காங்க. காங்கிரஸுடைய கூட்டணி கட்சி, திமுகவுடைய கூட்டணி கட்சி காங்கிரஸ் சார்பாக நிப்பாட்டியிருக்காங்க. சசிகாந்த் செந்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 490 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்திலையும், அதே மாதிரி அதிமுக வந்து தேமுதிக கையில் கொடுத்துருக்காங்க. தேமுதிக நல்லதம்பி வந்து 360 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்துல இருக்கிறார் வந்து நல்லதம்பி. நல்லதம்பி வந்து 3ஆம் இடம், தேமுதிக வந்து 3ஆம் இடம் கொடுத்துருக்காங்க வந்துட்டு. ஜெகதீஷ் சந்தர் 230 மதிப்பெண்கள் பெற்று 4ஆம் இடத்துல இருக்கிறார் வந்துட்டு. நாம் தமிழர் வந்துட்டு வேற வந்து 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க வந்துட்டு. இதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தான். திருவள்ளூர் வந்து திமுக காங்கிரஸ் கட்சி கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் சசிகாந்த் செந்தில்